ஹாய் ஆல் வெல்கம்ஸ் டு பவானி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இது ஃப்ரைடே விலாகுங்க. ஃப்ரைடே டே விலாகில் நான் இன்றைக்கி என்ன வைக்க போகிறேன்னா வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு. எத்தனை பேருக்கு வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது என்னோடய ஸ்டைலில் ஹோம்மேட் வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்புங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சில பேருக்கு குழம்பு என்னதான் வச்சாலும் தண்ணி மாதிரி இருக்குன்னுவாங்க. அது அந்த பதம் இல்லாமல் எப்படி திக்கா வருதுன்றதை இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கடாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரீசெண்டாக நான் வாங்கினேன், எங்கள் ஊர் மார்க்கெட்டில் தான். இந்த கடாய் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு பாருங்கள். இன்கேஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த கடை டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் போய் நேரடியாக கூட வாங்கிக்கலாம். சூப்பராக திக்காக இருக்குங்க. சீக்கிரமும் வதங்குது. எண்ணெய் அந்த அளவுக்கு பெருசாக தேவைப்படல, நல்லாயிருக்கு. இந்த காரக்குழம்பு வந்து என்னோடய ஃபேவரட் காரக்குழம்பு. என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சேன்னா அந்த காரக்குழம்புல இருக்கிற வெண்டைக்காய் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எதுக்கு ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போச்சு. நான் லீவ் போட்டுட்டேங்க, வேலைக்கு போகல. ஃபிசிக்கலாக கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சிஎல் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ட்ராவல் வந்துட்டு. டெய்லி ட்ரெயின் பஸ்ஸுன்னு போயிட்டுருக்கேங்க. ரொம்ப கஷ்டமாகவும் உடம்பு வலி ஓவராகவும் தெரிஞ்சது. ஸோ நம்ம ஒரு 2 நாள் லீவ் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போய்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டேங்க. ஸோ அதனால் லீவ் எடுத்துட்டேன். ஆனால் லீவ் எடுத்தாலும் வீட்டு ஒர்க்கு ஓவராக தாங்க இருந்துச்சு எனக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ வீடு வந்து கொஞ்சம் காசு இல்லாமல் அப்படியே நிற்குதுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. என்னடா நமக்கு மட்டும் எல்லாமே நடக்குது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கடவுள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். எந்த நாளில் நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் வைக்கிறோன்னு கடவுள் டிசைட் பண்ணியிருக்காருன்னு தெரில. பட்டு 7 இயர்ஸாக ரெண்டல் ஹவுஸில் இருந்ததுனால எப்போன்னு இருக்குங்க வீடு கிரகப்பிரவேசம். எங்கள் புது வீட்டுக்கு எப்போ போவோன்ற அந்த இதுவும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கங்க, நாங்கள் சீக்கிரம் புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பவானி லைஃப் ஸ்டைல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்.